டிசம்பர் மாதம் 6ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 7:17. அன்பே உருவான எம் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமை செலுத்துகின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சபை எங்களுக்கு திருச்சபையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வாழ்வை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வலுப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களை நல்வழியில் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்படியாக தந்தையே, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களை நீர் எங்களுக்கு தந்து அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை வாழுவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, அன்பு ஆண்டவரே, இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உம்மோடு நாங்கள் இருக்கும்படியாக செய்தரலும். ஆண்டவரே, நீர் பெற்ற ஆண்டவரே பாடுகளில் நாங்கள் ஆண்டவரே ஒரு துளியாவது இயேசுவே கடவுளுடைய பாடுகளை நாங்களும் ஆண்டவரை பெற்று அதை அனுபவித்து அவருக்காக எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் அழிந்து போகுமானால் உம்முடைய அன்பு, உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை என்றும் அழியாது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக தந்தையே, எங்களுக்கு எப்போதுமே ஆண்டவரே யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை எடுத்துரைப்பதற்கு நீர் அழைத்ததற்காக நன்றி இயேசுவே. எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ மக்கள் இந்த புதிய நாளை காணவில்லை தகப்பனே. ஆண்டவரே, வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற மக்களுக்கு தகப்பனே ஆண்டவரே நோயினாலும் ஆண்டவரே பலவித கஷ்டங்களாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து உமக்காக ஆண்டவரை ஊழியம் செய்வதற்காகவும் உம்மோடு இணைந்திருப்பதற்காகவும் உம்மோடு பேசுவதற்கும் உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்குமாக நீர் எங்களுக்கு அழைப்பு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதை ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய நேரங்களை வீணடிக்காமல் கடவுளுக்காக வாழ்வதற்கு பின்னிற்குள்ள ஆண்டவரே காரியங்களை குறித்து நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்துவதற்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் உடல் உள்ள ஆண்மை தந்தரல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நம்முடைய கெஞ்சி மன்றாடுகின்றோம். அப்பா, புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் ஆண்டவரே மற்றும் பல வியாதிகளால் ஆண்டவரை குணமாக்க முடியாது என்று சொன்ன ஒவ்வொரு வியாதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீரே மருந்தாக, நீரே ஆறுதலாக இருந்து அவர்களை குணப்படுத்தியறலும். உம்முடைய ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரே எப்போதும் நம்பிக்கை ஊட்டுகின்ற மக்களாக ஆண்டவரே அவர்கள் திரும்பும்படியாக செய்தரலும். அப்பா, அப்படியாக தந்தையே ஆண்டவரே திருமணமாக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களுக்கும் ஆண்டவரே தகுந்த துணையை கொடுத்து அவர்களும் திருச்சபையில் ஒரு உண்மையான அங்கத்தினராக மாறி கடவுளுக்கும் பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தரலும். குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியிலும் ஆசீர்வதித்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து எப்போதுமே அவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற மகளாக அவர்களை மாற்றியறலும். அப்பா, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே வீதிகளில் தெரிந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீரே ஆண்டவரே ஆறுதல் கொடுத்தரலும், அரவணைப்பை கொடுத்தரலும். அப்பா, அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களை மீட்டு எப்போதுமே அவர்கள் அன்போடும் உறவோடும் இருப்பதற்கு நீர் உதவி செய்தரலும். சிறையில் இருக்கின்றவர்களை நிறைய ஆசீர்வதித்தரலும். சில நேரங்களில் தகப்பனே ஆண்டவரே தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு தகப்பனே உண்மையான விடுதலையை நீதியை பெற்றுக் கொண்டபடியாக ஆண்டவரே உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அந்த குடும்பத்திற்கு இயேசுவே நீரே தலைவனாக இருந்து அவர்களை வழி நடத்தி அருளும். அன்பு ஆண்டவரே, எங்களையே முழுமையாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து தகப்பனே நீர் சிந்திய கல்வாரி இரத்தத்தினால் தகப்பனே எங்களை மீட்டு உமக்காக நாங்கள் வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.